இன்னும் 10 நாளுக்குள்ள 10 கோடியை சம்பாதிச்சாகணுமே. நேத்து ஒரு படத்துக்கு போயிருந்தேன். செம்ம காமெடியா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. அப்படியா சார்? ஆமா ஆமா. என்ன சார், அபி மேடம் இன்னைக்கு நெருப்பு மாதிரி இருக்காங்க. பார்த்தாலே பத்திப்போம் போல. எல்லாரும் இங்க வாங்க. கரெக்டா நம்ம ஆர்டர் டெலிவரி பண்றது எல்லாமே ரொம்ப சரியா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட அப்புறம் நம்ம எல்லாரோட உழைப்பும் வீணாயிடும். பேக்கிங் டெலிவரியை யார் பாத்துக்க போறீங்க? ஸ்ரீஜா மேடம் சொன்னதை செய்யணும்னா நீ இருந்தா தான் பண்ண முடியும். அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன் மேடம். எம்டியோட பிஏ தானே நீங்க? நீங்க ஏன் பேக்கிங் செக்ஷனை பார்க்கணும்னு சொல்றீங்க? அது ஏன்னா பேக்கிங்ல சின்ன தப்பு நடந்தா கூட நாம அனுப்புற மெட்டீரியல் டேமேஜ் ஆகி ஆர்டர் கேன்சல் ஆகி மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆயிடும். நாம எல்லாரோட உழைப்பும் பேக்கிங்ல தான் மேடம் இருக்கு. அதனாலதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் மேடம். என்ன அபி இவ்வளவு யோசிக்கிறா? ஒத்துக்க மாட்டாளோ? சரி, நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரி மேடம். சார், புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க. மேடம், இவர் பேர் சஞ்சீவ். உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். ஆம், நம்ம மார்னிங் மீட் பண்ணோம்ல? எஸ் மேடம். கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். சொல்லுங்க சஞ்சீவ், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? Come on, Abhi. டாக்டர், பாப்பாவோட உடம்பு சில்லுன்னு இருக்கு, கண்ணு மூடி இருக்கு, என்னன்னு பாருங்க. சஞ்சீவ், உங்க குழந்தை அம்மாவை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுருச்சு. குழந்தைய குழிக்குள்ள வச்சு பாக்குற சக்தி எனக்கு கிடையாதுங்க.
அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுங்க. சார் என்ன சார் ஆச்சு? சஞ்சீவ் சார் அப்போ இன்ஸ்பெக்டரை டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது நீங்க தானா? ஆமா மேடம். நான் உங்க கேஸ் டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டேன் சஞ்சீவ். நீங்க கொடுத்த போட்டோவை வச்சு அவனை பத்தின டீடைல கண்டுபிடிக்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துரும். கான்ஸ்டபிள் மேடம் நான் வந்துட்டேன் மேடம். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஃபேக்ஸ் வந்ததா? ஆமா மேடம், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு. அப்படியா? போய் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். மேடம், நம்ம தேட சொன்ன அக்யூஸ்ட பத்தின டீடைல ஃபேஸ் ஆப் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க மேடம். அக்யூஸ்ட் பேர் குமார். அவன் பேர்ல குழந்தை கடத்தின கேஸ் ஆல்ரெடி 4 இருக்கு மேடம். இஸ் இட்? ஆமா மேடம், அவன் வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருக்கு மேடம். ஓகே சஞ்சீவ், நான் அக்யூஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மேடம் நானும் உங்க கூட வரேன் மேடம். ஆல் ரைட், வாங்க. தேங்க்யூ மேடம். கான்ஸ்டபிள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஓகே வந்துடுறேன். வாங்க. என்ன போலீஸ் வந்திருக்கு? என் புருஷன் திரும்ப எதுவும் தப்பு பண்ணிட்டானா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வா. சரி மேடம், உள்ள வாங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிற குமார் உன் புருஷன் தானே? ஆமா மேடம். இவர் பேர் சஞ்சீவ். இவரோட குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. சஞ்சீவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட குழந்தைய ஒரு பொண்ணு கிட்ட பாத்திருக்காரு. அந்த குழந்தையையும் அந்த பொண்ணையும் உன் புருஷன் கொல்றதுக்காக விரட்டிட்டு போயிருக்கான். அந்த ஆளை கட்டிக்கிட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லம்மா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வராருமா. டெய்லி அவஸ்தைப்படுறமா. அவனை புடிச்சு ஜெயில போடுங்கம்மா. அப்பதாமா திருந்துவா அவன். அழாத கோமதி. உன் புருஷனை ஜெயில போடுறதை விட முக்கியம் குமார் கிட்ட இருந்து அந்த குழந்தைய மீட்டு இவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு உன் உதவி எங்களுக்கு வேணும். அடுத்தவங்க குழந்தைய கடத்தி
அந்த காசை வச்சு வாழ்றது மகா பாவம்மா. என் புருஷன் அந்த மாதிரி பாவத்தை நிறைய பண்ணிருக்காம்மா. அவனை கட்டின பாவத்துக்கு, அவன் பண்ற பாவத்துக்கு நான் தாம்மா பரிகாரம் தேடணும். சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு என்ன உதவிமா பண்ணணும்? குட். சஞ்சீவ் குழந்தை அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. உன் புருஷன் அந்த குழந்தை கழுத்துல இருக்கிற செயினை எடுத்து ஒரு சேட்டு கடையில வித்திருக்கான். அந்த செயினை வச்சுதான் இப்போ உன் வீடு வரைக்கும் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம், அந்த குழந்தை கழுத்துல இருந்த செயின் உன் புருஷன் கைக்கு எப்படி வந்துச்சு? என்னடி இது? வீட்டுக்குள்ள தங்க செயின் கிடக்கு. ஏமாங்கா, குழந்தைய பார்த்தா பெரிய வீட்டு குழந்தை மாதிரி இருக்குது. செயினுக்கு ஆசைப்பட்டு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டியா? சே, அப்படிலாம் பேசாத கோமதி. நான் எந்த குழந்தையும் தூக்கிட்டு வரல. மேடம், என் புருஷன் சேட்டுக்கிட்ட வித்த செயின் என் ஃப்ரெண்டு மங்கா வச்சிருந்த குழந்தையோட செயின். மங்கா? மங்கா மங்கா நான் சொன்னீங்க? ஆமா சார். மங்கா 2 நாள் குழந்தையோட என் வீட்டுல தான் தங்கி இருந்தா. இந்த வீட்டை விட்டு போகும்போது அந்த செயினை விட்டுட்டு போயிட்டா. அந்த செயினை தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம என் புருஷன் அந்த சேட்டு கிட்ட வித்துட்டான். மேடம், நான் என் குழந்தைய ஒரு பொண்ணு தூக்கிட்டு போனதா சொன்னேன்ல, அந்த பொண்ணு பேரு தான் மங்கா மேடம். என் குழந்தைய தொலைச்சிட்டு காணும் தேடும் போதெல்லாம் என் குழந்தை இந்த வீட்டுல தான் இருந்திருக்கு மேடம். கோமதி, சொல்லுங்க மேடம். அந்த மங்கா குழந்தையோட இந்த வீட்ல இருந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். என் புருஷனையும் மங்காவுக்கு தெரியாது மேடம். குமாரு மங்காவையும் அந்த குழந்தையும் கொல்ல நினைச்சு விரட்டி இருக்கான். ஆனா மங்கா அந்த குழந்தைய காப்பாத்தி குமாரோட வீடுனே தெரியாம குமார் வீட்டுக்கு அடைக்கலம் வந்திருக்கான். இது குமார் வீடுன்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து கிளம்பிருக்கா. ஆமா மேடம், நீங்க சொல்ற மாதிரிதான் மேடம். என் கல்யாண போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜென்டா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. சஞ்சீவ், அப்போ மங்கா அந்த குழந்தைய உயிரோட காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். நம்ம அந்த மங்காவை புடிச்சிட்டா உங்க குழந்தைய ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். கூடிய சீக்கிரம் அந்த குழந்தை உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க கவலைப்படாதீங்க சஞ்சீவ். சார் கவலைப்படாதீங்க சார், உங்க குழந்தை கிடைச்சிரும் சார். வரமா? சரிங்க சார். ஆம், சரி, நாங்க வரோம். உன் புருஷன் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இம்மீடியட்டா ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு. ரைட்? கண்டிப்பா சொல்றேன் மேடம். ஓகே, வாங்க போலாம். வரோம். ஹலோ அபி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பூர்ணா. ஆர்டர் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னையோட ஒர்க் எல்லாம் முடியுது. நாளைக்கு காலையில பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சூப்பர். அபினா அபிதான், நீங்க சொன்னதா செஞ்சிட்டீங்க. இந்த ஆர்டர் கிளையண்டோட குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு நல்ல growth கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கம்பெனி லாஸ் ஆகி 2 வருஷம் பின்னாடி போயிடும். கண்டிப்பா குவாலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆயிடும் பூர்ணா, நீங்க கவலையப்படாதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அபி. இருந்தாலும் ஒரு சின்ன பயம், என்னன்னு தெரியல. ஒரு பயமும் வேண்டாம் பூர்ணா, என்ன நம்புங்க. ஆர்டர் கண்டிப்பா பாஸ் ஆயிடும். உங்ககிட்ட
உங்ககிட்ட பேசின உடனே எனக்குள்ள எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க மெட்டீரியல் பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பா. ஓகே பூர்ணா, பாய். பாய். 5 மணி ஆயிடுச்சா? செல்வி அக்கா, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி அபி, போயிட்டு வா. ஹாய். அம்மா, உன் பேர் என்னன்னு கேட்ட நீ சொல்லவே இல்லையே. உன் ப்ராப்ளத்தை பத்தி சொல்றதுக்கு யோசிச்சா ஓகே, பேரை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உன் பேர் என்ன? பேரை சொல்லலாமா வேண்டாமா? ரொம்ப யோசிக்காதம்மா, சொல்லு. என் பேரு கங்கா மேடம். கங்காவா? ஆமா மேடம். நைஸ் நேம். அப்புறம் கங்கா, நாளைக்கு காலையில என்ன பாக்குறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. நல்லதா ஏதாவது ஒண்ணு சமைக்கணும். நானே என் கையால சமைச்சு கொடுத்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா எனக்கு சுத்தமா சமைக்கவே வராது. எனக்கு நல்லா சமைக்க தெரியும் மேடம். நானே உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல நானே சமைக்கிறேம்மா. இப்பதான் மேடத்துல இருந்து அம்மாக்கு வந்திருக்க. உனக்கு என் மேல இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வரும். வந்த உடனே உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அப்புறம் கங்கா, என்ன நீ போலீஸா பாக்காத, உன்னோட ஃப்ரெண்ட பாரு, சரியா? அப்புறம் கங்கா, அம்மாவுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதே பண்ணிடலாம். சரிம்மா. வீட்டுக்கு போய் சஞ்சீவா பார்த்துட்டு வந்து வேகமா கம்பெனி வேலையை முடிக்கணும். தாயி, வாமா. தாயி, நான் உனக்கு குறி சொல்லட்டா? வேண்டாமா, குறி கேக்குற மனநிலைமையில நான் இப்போ இல்ல. குடுக்கறதுக்கு என்கிட்ட காசும் இல்ல. தாயி, நீ எந்த காசும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் சொல்ற குறிய மட்டும் கேளு, அது போதும். உன் கைய கூட என்கிட்ட காட்ட வேண்டாம். இல்லம்மா, வேண்டாம். இல்ல தாயி, உனக்கு குறி சொல்ல நானா வரல. நான் குமுற ஜெக்கம்மாவே என்கிட்ட வந்து உன்னை பார்த்து குறி சொல்ல சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்கா. நான் குறி சொல்றேன், நீ கேளு தாயி. வேண்டாமா, விடுங்க. தாயி, அப்படி சொல்லாத தாயி. ஜக்கம்மாவே என்ன குறி சொல்ல அனுப்பி வச்சிருக்கான்னா அப்ப அதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லம்மா, நானே நிறைய பிரச்சனையில இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாயிட்டு வருது. எனக்குள்ள சின்னதா ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. இப்போ நீங்க என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதை தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இப்போ இல்ல. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேம்மா. தாயி, ஜக்கம்மா உன் மனச கஷ்டப்படுத்த என்ன அனுப்பல. நீ ஜெயிக்க போற காலம் வந்துருச்சுன்னு சொல்லதான் என்ன அனுப்பியிருக்கா. உனக்கு வர தடைக்கல் எல்லாம் படிக்கெல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்றாமா. என்னம்மா சொல்றீங்க நீங்க?
நானே சூழ்ச்சி வலையில சிக்கி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன். என் சஞ்சீவ கடன்ல இருந்து எப்படி மீட் எடுக்கிறதுன்னு தெரியாம போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தடைக்கல் எல்லாம் படிக்கல் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா தாயி, உனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் மேகம் காத்தடிச்சா விலகுற மாதிரி உன்னை விட்டு விலகி போகுதுமா. உன்னை எதிர்த்து எது வந்தாலும் நீ போராடி ஜெயிப்ப. நீ பெத்த புள்ள உன்னை ஜெயிக்க வைக்கும்.